மகிந்தவின் வாழ்க்கை வரலாற்று படம் தொடர்பில் நாமல் வெளியிட்ட தகவல். 5 மணி நேர வாக்குமூலம் சிஐடியிலிருந்து வெளியேறிய எரிபொருள் விநியோகஸ்தர்கள். யாழ் செம்பனி புதைக்குழி விவகாரம் இடம்பெற்ற கலந்துரையாடல். போலீசாருக்கு பெரும் தலைவலியாக மாறியுள்ள செவ்வந்தி தொடர்பில் வெளியான தகவல். மொட்டு கட்சியில் போட்டியிட பலர் ஆர்வம். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் வாழ்க்கை வரலாறு ஒரு வரலாற்று படமாக தயாரிக்கப்படவுள்ளது. முன்னாள் ஜனாதிபதியின் மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச இது தொடர்பான திட்டங்கள் நடைபெற்று வருவதை உறுதிப்படுத்தியுள்ளார். வாழ்க்கை வரலாற்று படத்துடன் கூடுதலாக வாழ்க்கை வரலாறு தொடர்பான ஒரு குறும்படமும் வெளியிடப்படும் என்று கூறியுள்ளார். வாழ்க்கை வரலாற்று படத்தில் அவர் நடிப்பாரா என்று கேட்டபோது அதில் தனது குழந்தை பருவ விவரங்கள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் நடிக்க விருப்பமுள்ள எவரும் இந்த பாத்திரத்தில் நடிக்கலாம் என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வந்த எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் பிரதி தலைவர் மற்றும் பணிப்பாளர் குழு உறுப்பினர் சாந்த சில்வா ஆகியோர் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர். வாக்குமூலங்களை வழங்கிய 5 மணி நேரத்துக்கு பிறகு இருவரும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியேறியுள்ளனர். அரசாங்கத்தை நெருக்கடிக்குள்ளாக்கும் நோக்கில் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளை சீர்குலைக்க இந்த பிரதிநிதிகள் முயற்சிப்பதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இருவரும் நேற்று குற்றப்புலனாய்வு துறையில் ஆஜராகுமாறு அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் அரியாலை சித்துப்பாத்தி மயானத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புகள் மற்றும் தடயங்கள் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடலானது யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஆனந்தராஜா தலைமையில் நேற்று நடைபெற்றுள்ளது. இதன்போது முறைப்பாட்டாளர் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி கனகரத்னம் சுஹாசும் காணாமல் ஆக்கப்பட்டோரது சங்கத்தின் சார்பில் சட்டத்தரணி திரு தற்பரனும் முன்னிலையாகியுள்ளனர். இந்நிலையில் வெறுமனே காவல்துறையினரை மாத்திரம் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தாமல் சித்துப்பாத்தி இந்து மயானத்தின் அபிவிருத்தி குழுவின் உறுப்பினர்களையும் பாதுகாப்பு பணிகளில் உள்வாங்குகின்ற போது பாதுகாப்பினை உறுதிப்படுத்த முடியும் என்ற விடயம் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த கோரிக்கையை ஏற்று சித்துப்பாத்தி இந்து மயானத்தின் அபிவிருத்தி சங்கத்தின் 5 உறுப்பினர்களின் பெயர் விவரங்களை வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் குறித்த வழக்கானது தொடர் விசாரணைக்காக திகதியிடப்பட்டுள்ளது. கனிமுல்ல சஞ்சீவவின் கொலையுடன் தொடர்புடைய பிரதான 2வது சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி தொடர்பில் துல்லியமான தகவல்களை வழங்குவோருக்கான பணப்பரிசு அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே குறித்த பெண்மணி தொடர்பான தகவல்களை வழங்குவோருக்கு 1 மில்லியன் ரூபாய் பணப்பரிசு வழங்குவதாக போலீசாரினால் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சந்தேக நபரான செவ்வந்தியை இதுவரை கைது செய்ய முடியாத நிலையில் தகவல் வழங்குவோருக்கான பணப்பரிசு 1.2 மில்லியன் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் தொடர்பான தகவல் வழங்குவோரின் ரகசியத்தன்மை பாதுகாக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அவரை பற்றிய துல்லியமான தகவல்கள் தெரிந்தவர்கள் பின்வரும் தொலைபேசி எண்களுக்கு தெரிவிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். சந்தேக நபர் தொடர்பான துல்லியமான தகவல்களை 078591727 மற்றும் 07185917335 என்ற இலக்கங்களை தொடர்பு கொண்டு வழங்கலாம். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமது கட்சியில் போட்டியிட பலர் ஆர்வம் காட்டி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கட்சி தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் பொய்களுக்கு ஏமாற மாட்டார்கள் என்பது தற்பொழுது தெளிவாகியுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். எந்தவித குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்படாதவர்கள் மட்டுமே இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மொட்டு கட்சியின் சார்பில் வேட்பாளராக போட்டியிட உள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார்.